கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்ட முன்மொழிவுகளை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருந்த நிலையில் அதனை கண்டித்து கோவையில் இன்றும் மதுரையில் நாளையும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் கோவையில் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது திமுக கூட்டணி கட்சிகளும் இதில் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். 20 லட்சத்திற்கும் கீழ் உள்ள ஆக்ரா போன்ற நகரங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்றால் கோவைக்கு எதன் அடிப்படையில் நிராகரித்தீர்கள்? மத்திய அரசு ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும் தமிழகத்திற்கு ஒரு நிலைப்பாடுமா என அவர்கள் கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். திட்டத்தை நிராகரிப்பதற்கு முன்னதாகவே ஏன் விளக்கம் கேட்கவில்லை என MP தயாநிதி மாறன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். வணக்கம். தற்பொழுது அங்கு ஆர்ப்பாட்டம் துவங்கி இருப்பதாக அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த திட்டம் மறுக்கப்பட்டது தொடர்பாக என்ன எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள்? வணக்கம் கௌதமி. அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் பொதுமக்களினுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 2017ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த நேரத்தில் கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏற்கனவே அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முதற்கட்ட அந்த திட்ட அறிக்கையை தயார் செய்வது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென தற்பொழுது தனி அதிகாரி IAS அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரது தலைமையிலான குழுவினர் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எந்த வழியில் செயல்படுத்தலாம் என்ற அடிப்படையில் 2 பாதைகளை தேர்ந்தெடுத்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் கோவை அவினாசி சாலை, கோவை சத்தியமங்கலம் சாலை என 2 சாலைகளை அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தயார் செய்யப்பட்டு அந்த பணிகள் முதற்கட்ட பணிகளானது துவங்கியிருந்தது. அதற்கான நில ஆர்ஜிதம் செய்யக்கூடிய பணிகளும் தயார் நிலையில் இருந்த நிலையில் தான் தற்பொழுது மத்திய அரசு 20 லட்சத்திற்கும் குறைந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் உடைய நகரங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசை கண்டித்து தற்பொழுது கோவை கிறிஸ்துவ வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற இந்த சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில அனைத்து திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அதே போன்று காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் என 2000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு எதிராக தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதே போன்று இந்த கோவைக்கான இந்த திட்டத்தை வேண்டுமென்றே மத்திய அரசு புறக்கணித்திருப்பதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு நகரங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை உள்ள பல்வேறு நகரங்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசு கொடுத்து அதற்குரிய நிதியையும் விடுவித்த நிலையில தமிழகத்தில் குறிப்பாக கோவை மற்றும் மதுரைக்கு மட்டும் பாரபட்சம் காட்டி அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டியிருக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பேசிக் கொண்டு வரக்கூடிய அடுத்த இன்னும் 1 மணி நேரத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதமி. போராட்டம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண்.